எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து 1000 வருஷம் அரசாட்சிக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை. தாவீது ஒரு ஆலோசனை வாக்குத்தத்தம் சொல்லுகிறார் எதிர்காலத்தை குறித்து. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அன்னைக்கு கோலியாத்து பெரிய ஒரு ராட்சஸ் பிறகு சில ஜனங்களை மிரட்டி கொண்டு இருந்தான், நிந்தித்து கொண்டு இருந்தான். இதை கேட்ட தாவீது, நீ நிந்தித்த இஸ்ரவேல் சேனையில் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன், கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இது ஒரு 1000 வருஷ அரசாட்சிக்கு எதிர்காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். தேவன் என்ன செய்வார்? பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ஜெயித்து தேசத்தை நமக்கு தருவதில்லை. அவர் அதிசயமாய் அற்புதமாய் தேவன் என்ன செய்வார்? எல்லாத்தையும் அதிசயமாய் மாற்றத்தை உருவாக்குற தேவன். அதனால தான் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, ஜெயிக்கிறவர் அல்ல. எப்படி செய்கிறாரு? தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்கள் தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளுக்கு அறிவும் கொடுக்கிறவர். தேவன் என்ன செய்கிறாரு? காலத்தையும் சமயத்தையும் மாற்றி இப்பொழுது இருக்கிற எல்லா அரசாங்கமும் தேவன் தீர்மானித்த அந்த காலம் வரும்போது தானாக விலகிக்கும். தேவன் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்துவார். அதனால்தான் குப்பையிலிருந்து எளியவனை தூசியிலிருந்து சாம்பலிருந்து உயர்த்துகிற தேவாதி தேவன். அதற்கு இந்த உலக அரசாங்கமே ஒரு சாட்சி. ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் அந்த உலகம் போயிட்டு இருந்தது. இப்போ ஜனநாயக நாடு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை 4 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நம்ம ராஜ்யத்தையும் அதிகாரத்தையும் யாருக்கு தரணுமோ நம்ம கையில் வந்தது. இப்போ நம்ம கையில் வந்த அந்த வாக்கு உரிமை இப்போ வார்த்தை உரிமையாகி மாறும். முதல்ல வாக்கு உரிமை, அதுக்கு பின்னாடி தேவன் தந்த வாக்கு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உனக்கு இந்த தேசத்தை தருவேன், நான் இந்த உலகத்தை உங்களுக்கு தருவேன், ராஜாக்களாய் மாற்றுவேன். தேவனுடைய அதிசயம் அற்புதம் நடக்கும்போது அது நடக்கும். அது வரைக்கும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சீக்கிரமாய் இன்றைக்கி என்ன வேணும்? உலகத்தில் எல்லாம் இருக்குது. ஆனால் தேவன் என்ன செய்யணும்? ஆயுசு கூட்டி கொடுக்கணும். தேவன் நமக்கு 1000 வருஷம் அரசாட்சியை வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். நம்ம 1000 வருஷம் வாழ முடியும். அது நம்ம காலத்தில் தந்தால் நமக்கு மேன்மை, சாகா வரம். 1000 வருஷம் வாழ்ந்து சாகாமல் எடுத்து கொள்ளப்படுவோம். அதுவும் வேதத்தில் உண்டு. ஆகவே அந்த வார்த்தை தான் நம்ம இந்த காலத்தில் சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் ஜனத்துக்கு சொல்லி கொடுத்து இதுக்குள்ள விசுவாசத்தில் வளரும். 1000 வருஷம் நாம் வாழ போகிறோம்னு சொன்னால் மனுஷனால் சிந்திக்கவே முடியாது. ஆனால் தேவன் ஏற்கனவே இந்த பூமியில் மெத்துசூலா ஆதியாகமம் 5:27 969 வருஷம், இன்னொரு 31 வருஷம் கூட்டி விட்டால் 1000 வருஷம். ஆனால் 1000 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த பூமியில் 2000 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நன்மை கிடையாது என்று சாலமோன் பிரசங்க 6:6 சொல்கிறார். 2000 வருஷம் வாழ்ந்தாலும் 2000 வருஷம் வாழ முடியாது. 1000 வருஷம் வாழ்ந்து சாகா வரம் பெற்று எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அது எப்போ நடக்கும்? தேவனுக்கு சித்தமான அந்த காலத்தில் அதினதின் காரியத்தை நித்தியாசமையாக முடிப்பார். நம்ம காலத்தில் அதை வாஞ்சிக்கலாம், கேட்கலாம், விசுவாசிக்கலாம், செபிக்கலாம். அந்தவரே இப்போ 2000 வருஷம் ஆச்சு, இயேசு வந்து போய் இக்காலத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை தருவீர், இக்காலத்தில் எங்களுக்கு 1000 வருஷம் அரசாட்சியை தருவீர் என்று கேட்பது நம்மளுடைய கடமை. கொடுப்பது தேவனுடைய சட்டமும் திட்டமும். அது தருவாரானால் நம்ம சாகா வரம் பெற்றவர்கள். மறுபடியும் நம்ம வயது கழுகை போல இளமையாய் மாற்றுவார், கெட்டிக்கோழியாய் மாற்றுவார். விஞ்ஞானத்திலையும் தேவன் செய்வார். ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறான், மனுஷனை 1200 வருஷம் வாழ வைக்க முடியும். கற்பத்தில் மரபணுக்களை மாற்றி கெட்டிக்கோழியாக மாற்றுறதான்.
அதுக்கு தேவனும் உதவி செய்வார். அதுக்குண்டான மருந்தும், அதுக்குண்டான டெக்னாலஜி, அதுக்குண்டான அறிவு, அதுக்குண்டான விஞ்ஞானம் தான். ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அறிவாளிக்கு அறிவை கொடுக்கிறார். உலகத்தை டிசைன் பண்ண முடியாது. நீ இந்த பூமியை பண்படுத்தி அதை ஆண்டுக்கொள். ஏற்கனவே நம்ம செஞ்சது பண்ணா இராமல் புண்ணா மாறி போச்சு. இன்றைக்கி உலகத்தில் சீக்கிரமாக பிறக்கிறோம், சீக்கிரமாக இருக்கிறோம், சீக்கிரமாக பறக்கிறோம், சீக்கிரமாக மறைஞ்சு போகிறோம். மறுபடியும் நம்மளை என்ன செய்கிற, நீயே கொஞ்சம் பண்படுத்து, அந்த அறிவு தேவன் தருவார். சீக்கிரமாக 1000 வருஷம் அரசாட்சி நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்ந்து சாகாமல் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். 1000 வருஷம் அரசாட்சியில் இயேசு எருசலேமில் இருந்துக்கிட்டு ஆட்சி செய்வதில்லை, நமக்குள்ளே இருந்து. யூதர்களுக்கு சொந்த நாடு இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டால் உலகத்தையே தருகிறார். அபிரகாமுக்கு தேவன் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணார், உனக்கும் உன் ஜனத்துக்கும் இந்த தேசத்தை தருவார். இப்பொழுது நமக்கும் நம்முடைய வார்த்தையாகிய தேவனுக்கும் உலகத்தையே கிறிஸ்துவனுக்கு தருவார். கிறிஸ்துவன் தான் உலகத்தை ஆளுவான். பிறந்தது தரித்திரம், வந்தது சரித்திரம். சரித்திரத்தை அறிந்து கொண்டால் நமக்குண்டு 1000 வருஷம் சரித்திரம். தரித்திரம் இல்லாமல் ஒட்டுமொத்த பூமியே ஏதேன் தோட்டமாய் மாற்றி கொடுப்பார். காலங்களையும் சமயங்களை மாற்றுவார். அதை நாம் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் ஏற்றுக்கொண்டு 1000 வருஷம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.